உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இப்போ இருக்கிற இந்த இளைஞர்களுடைய மனப்போக்கு, அதுக்கு இந்த படம் மிகச்சிறந்த ஒரு திரைப்படம். நந்தான்ற ஒரு திரைப்படம் அப்படியே ரக்கடாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு மெல்லிய ஒரு காதல், 3 ஹீரோயின்கள், ஆனால் எங்கேயும் ஆபாச காட்சிகள் கிடையாது, முத்தங்கள் கிடையாது. ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டோம் பாண்டிச்சேரியில். இப்போ ஸ்டார்பக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் செட்டு போட்டோம். அதுவும் அந்த பாண்டிச்சேரி கடல் அலைகளுடைய கரையோரத்தில் போட்டோம். அந்த காட்சியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப திவ்யமாக இருந்தது. சூர்யா பண்ணக்கூடிய அந்த என் அன்பே அன்பே சாங்குக்கு முன்னாடி அவர் கொடுக்குற லீடு, அந்த ஒரு ரொமான்டிக் மூடு, அப்புறமா த்ரிஷாவுடைய அந்த ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு, இதெல்லாம் ஒரு நெகிழ்வான அனுபவம் தான். நாங்கள் இப்போ இஃப் ஐ லுக் பேக், இட் இஸ் ஸோ ப்ளசன்ட். இப்பயும் பார்த்தா அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாம் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. டயலாக்ஸ்லாம் எடுத்து போடுறாங்க. நாங்களே மறந்த சில டயலாக்ஸ்லாம் கூட எடுத்து போடுறாங்க. அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சார், ஒய் மௌனம் பேசியதை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சடனாக எல்லாருக்குமே ஒரு கேள்விகளாக இருந்துகிட்டே இருக்கு. ஒய்? பிகாஸ் திஸ் மூவி இஸ் வெரி ரெலவெண்ட் ஈவன் டுடே. மோர் தென் த ஒரிஜினல் ரிலீஸ் டேட். டுடே இப்போ இருக்கிற இந்த இளைஞர்களுடைய மனப்போக்கு, அதுக்கு இந்த படம் மிகச்சிறந்த ஒரு திரைப்படம். ரொம்ப பொருந்தி வந்த ஒரு திரைப்படம். ஸோ அதனால்தான் இந்த சமயத்தில் இது ரிலீஸ் ஆகணும், இது பண்ணணும். 24 வருடங்களுக்கு கழித்து இந்த February 13, 2026 அதுவாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது மக்களுடைய இந்த யூத், இந்த ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு ரெலவெண்ட் ஃபிலிம்னு வி ஆல் ஃபெல்ட். தட்ஸ் வை வி ஆர் ரிலீசிங் நவ். அண்ட் இப்போ உங்களுக்கு நாஸ்டாலஜி மெமரிஸ் நிறைய ஞாபகம் இருக்காங்க சார். நம்ம ஆக்டர்ஸ் கிட்டலாம் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க 20 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் ப்ரொடியூசர் கண்டிப்பாக மறக்கவே மாட்டார், நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சிருப்பாரு. அது மாதிரி அவங்க பண்ண விஷயங்கள் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? இந்த திரைப்படமே எனக்கு ஒரு புது அனுபவம் தான். ஏன்னா நந்தான்ற ஒரு திரைப்படம் அப்படியே ரக்கடாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு மெல்லிய ஒரு காதல், 3 ஹீரோயின்கள், ஆனால் எங்கேயும் ஆபாச காட்சிகள் கிடையாது, முத்தங்கள் கிடையாது, சத்தங்களும் பெருசாக கிடையாது. ஒரு அப்படியே மெல்லிய ஒரு நீரோட மாதிரி அழகாக இந்த படத்தை கொடுத்துருக்கார். எங்களுக்கு அதுவே ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. நான் அதில் ஒரே அடி தடி சண்டைன்னு இருக்கும். இதில் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டோம் பாண்டிச்சேரியில். இப்போ ஸ்டார்பக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் செட்டு போட்டோம். அதுவும் அந்த பாண்டிச்சேரி கடல் அலைகளுடைய கரையோரத்தில் போட்டோம். அந்த காட்சியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப திவ்யமாக இருந்தது. அதில் சூர்யா பண்ணக்கூடிய அந்த என் அன்பே அன்பே சாங்குக்கு முன்னாடி அவர் கொடுக்குற லீடு, அந்த ஒரு ரொமான்டிக் மூடு, அப்புறமா த்ரிஷாவுடைய அந்த ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு, இதெல்லாம் ஒரு நெகிழ்வான அனுபவம் தான். நாங்கள் இப்போ இஃப் ஐ லுக் பேக், இட் இஸ் ஸோ ப்ளசன்ட் அண்ட் ஸோ யூஃபோரியஸ் டு ஹியர் ஆல் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். யுவனோட பெஸ்ட் ஆல்பம். ஸோ ரொம்ப யோசித்து பார்த்தா வி டிட் த வெரி ரைட் திங். அண்ட் அப்பயும் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக அமைஞ்சது. நாளைக்கு ரீரிலீஸ் ஆக போகுது. இப்பயும் பார்த்தா அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாம் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. டயலாக்ஸ்லாம் எடுத்து போடுறாங்க. நாங்களே மறந்த சில டயலாக்ஸ்லாம் கூட எடுத்து போடுறாங்க. எங்களுக்குன்னா அந்த ஜீன்ஸ் போட்ட சகுனி, அப்புறம் அந்த கல்யாணத்தில் போய் மேரேஜை ஸ்டாப் பண்ணுறது, இதெல்லாம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இவங்க சொல்கிற இதெல்லாம் பார்த்தா அமேசிங். ஸோ ஒரு ரசிகர்களுடைய அந்த ஒரு ஆர்ப்பரிப்பு, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், இவ்வளோ நாள் கழித்து இவ்வளோ தூரம் வராங்களேன்ற ஒரு நெகிழ்வும் இருக்குது. இதெல்லாம் அமீருக்கு தான் இதெல்லாம் போய் சேரும். காலத்தால் தாண்டிய ஒரு காவியமாக படைச்சிருக்காரு. அவர் நரேட் பண்ணும்போது நீங்கள் என்ன சார் நினச்சிங்க? ஏதாவது கரெக்ஷன் சொன்னீங்களா, இல்லை உங்களோட இன்புட்ஸ் எல்லாமே இருந்துச்சா அப்படின்ற மாதிரி? அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்னோட இன்புட்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ சினிமா தெரியாது. ஏன்னா நான் ஒரு திரைப்படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் புதிய இயக்குனர் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பண்ணோம். எல்லாமே கருத்துக்கள் பரிமாறிக்குவோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஆனால் அவர் தான் முடிவெடுப்பார். ஆனால் ஜாலியாக எல்லா இன்புட்ஸும் கேட்டுப்பார். அதை வச்சு அந்த கதையை எம்பலிஷ் பண்ணுவார். அப்புறமா அங்கே போயிட்டு சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது, ஷார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. இதோட ஓப்பனிங் ஷார்ட்டே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மௌனம் பேசியது, அந்த ஸ்கை, அப்புறம் அந்த ட்ரெயின், அப்புறம் ஸ்லோவாக அந்த ஓப்பன் பண்ணுறது. இதில் நிறைய புதிய முயற்சிகள், அந்த ஷார்ட் டிவிஷன், அந்த சீனை வச்ச விதம்,
அப்புறமா நீங்கள்லாம் கெஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு தடவையும் அந்த சீனு ரசிகர்களுடைய கெஸ்ஸிங் ஆப்போசிட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவருடைய ஒரு தொழில்நுட்பம், அவருடைய திரைக்கதையில் அவருக்கு இருக்கிற அந்த வல்லமை. அதெல்லாம் தவிர்த்து சூர்யா, லைலா, த்ரிஷா, அப்புறமா நேஹா பென்சே, நந்தா, அமேசிங் டீம். நோ ஈகோ, ஆல் ஆஃப் அஸ் வேர் லைக் ஒன் சிங்கிள் ஃபேமிலி. இது ஜென்ரலாக சொல்லுவாங்க சினிமாவில் எல்லாமே. ஆனால் நாங்கள் உண்மையாகவே அப்படிதான்றதுக்கு 25 வருஷத்துக்கு கழிச்சு நாங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக சேர்றோம். அவர் காங்கிரிகேஷன் இட் செல்ஃப் இஸ் ஸோ பிளிஸ்ஃபுல். ஸோ திஸ் இஸ் த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் த ஈட்டிங். கூப்பிட்ட குரலுக்கு லைலா பாம்பேலேருந்து பறந்து வந்திருக்காங்க. அமீர் ஒரு பக்கம் கண்டினியூஸாக இதை பற்றி இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ கேன் யூ இமேஜின் எனி அதர் டைரக்டர் ஹூ வுட் கிவ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹிஸ் ஹார்ட்? இன்னைக்கு அவரோட ஷூட்டிங் இருக்குது, இறைவன் மிகப்பெரியவன். ஆனால் மௌனம் பேசியது ரீரிலீஸ்க்கு நான் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் போய் பறைசாற்றிட்டு இருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு கெட் சச் எக்ஸலன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டெபியூ டேரக்டர் நம்பி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறது பெரிய டாஸ்க் சார். அப்போ என்ன ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு தோணுச்சு, ஓகே இது சரி நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எப்போ சார் தோணுச்சு? அவரோட கடின உழைப்பு, நந்தா செட்ஸில் அவருடைய சுறுசுறுப்பாக வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. ஒரு தூய இஸ்லாமியரா 5 வேலையும் தொழுவார். எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அந்த செட்டிலேயே பரபரப்பாக பாலாவுக்கு அப்புறமா உழைச்ச ஒருத்தர்னா அது அமீர். அடுத்ததாக என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் வெங்கி நாராயணன், அவரும் பாலாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். இவரை பார்த்துட்டே இருந்தேன். எல்லா விஷயமும் தெரியும், எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார், எல்லார்கிட்டையும் திட்டு வாங்குவார், அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். வந்தது சினிமாவுக்கு, அதனால் அதுக்கு நம்ம அர்ப்பணிப்பு இருக்கணும்னு சொல்லி பண்ண அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா ஒரு அற்புதமான படத்தை எடுத்து கொடுத்தாரு. சிறப்பு சார். அண்ட் இப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்கு, மன நிறைவா இருக்குன்னா ஆஃப்டர் இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, ஸ்டில் அந்த பதட்டம் இருக்கா சார்? மக்கள் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அகைன் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா? அந்த ரீரிலீஸ்க்கான ஒரு விஷயமும் தோணுதா, இல்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதா? இப்போ இருக்கிற படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பீஃப் பண்ணியிருக்கோம். த ஹோல் படமே பார்த்தீங்கன்னா பயங்கர ரேசியாக இருக்கும். இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு ஒரு அட்டென்ஷன் ஸ்பேனே பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute இவ்வளோ தான். நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணுறது ஒரு 20 செகண்ட் 30 செகண்டுக்கு தான் கட் பண்ணலாம். அதுக்கு மேலே அட்டென்ஷன் ஸ்பேன் கிடையாது. வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். எனக்கு எந்த பயமும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் ரீச் ஆயிடுச்சு. இது எத்தனை தடவை சன் டிவியில் போட்டாலும், எத்தனை தடவை எல்லா சேனல்லையும் போட்டாலும், இதை திரையரங்கில் பார்க்குற அனுபவமே தனி. எஸ்பெஷலி டாப் நாட்ச் தொழில்நுட்ப விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை வெளியில் கொண்டு வந்திருக்கோம். நான் ஒரு தடவை பார்த்தேன், எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அண்ட் சூர்யா சாருடைய மனநிலை எப்படி சார் இருக்கு? ஏன்னா அவர் நீங்கள் ரீச் அவுட் பண்ணி பேசும்போது அவருடைய பாயிண்ட்லேருந்து என்ன சார் சொன்னார்? அவர் ரொம்ப நெகிழ்வாக பேசினார். நான் முதல் தடவை அந்த மௌனம் பேசியதே ரீரிலீஸ் பண்ண போகிறேன் சூர்யா, ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. இல்லை ஜி, உடனே நான் வீடியோ பைட் கொடுக்குறேன்னாரு. அதுக்கப்புறமா நம்மெல்லாம் சேர்ந்து திரைப்படத்தில் நம்ம திரையரங்குகளுக்கெல்லாம் போகலாம். நாங்கள் இதே தான் நந்தா ரிலீஸும் போது பண்ணோம். மௌனம் பேசியதே ரிலீஸும் போது நாங்கள்லாம் எல்லா தியேட்டருக்கும் போய் வி ஆல் ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வாட்சிங் த மூவி, பீயிங் வித் தி ரசிகர்கள். அதுக்கப்புறமா ஹேவிங் ஃபன் டின்னர் அண்ட் தென் டாக்கிங் அபவுட் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்காக மென்ஷன் பண்ணி நான் நிச்சயமாக வந்துடுவேன் ஜி. அவருக்கும் இப்போ பெரிய ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, புது படம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி நாளைக்கு கமலா தேட்டருக்கு 9 மணிக்கு நான் வந்துடுவேன் ஜி. ஓகே, நத்திங் டு ஐ எம் பார்ட் ஆஃப் த டீம். நம்ம we have to recreate this, the whole thing. So we will all join again very soon. சார், இப்போ நாங்கள் மௌனம் பேசியது ரீரிலீஸ் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கும் சார். இப்போ நாங்கள் வாட் நெக்ஸ்ட் கேட்டால் நீங்கள் என்ன சார் அடுத்த படங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். அபராஜித் ஃபிலிம்ஸ் இந்த வருடம் 4 திரைப்படங்களை நாங்கள் வெள்ளித்திரைக்கு கொண்டு வர போகிறோம். ஒன்று, அதில் 2 திரைப்படங்களுக்கான இயக்குனர், ஹீரோ, ஹீரோயின் எல்லாம் முடிவாயிடுச்சு. இன்னும் 2 திரைப்படங்களுக்கான கதைகள்லாம் கேட்டுட்ருக்கேன். வெகு விரைவிலேயே உங்கள் எல்லாரையும் நான் சந்தித்து ஒவ்வொரு திரைப்படத்துக்குமான ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு உங்ககிட்டலாம் தெரிவிக்கிறேன். ஆனால் வெயிட், கிரேட் குட் குவாலிட்டி மூவிஸ் ஆர் இன் த பைப்லைன், தட்ஸ் ஃபார் ஷுவர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமாகவும் ஒரு படம் வெளியில் வரப்போகுது. when I say heroine centric, it will be liked by everybody, but the lead character is the heroine. அந்த கதைக்கான ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. That is also going to be one of the 4 films that we are going to produce. It's all in the pipeline and உங்களுடைய support எங்களுக்கு வேணும். அபராஜித் ஃபிலிம்ஸ் as always will give a good quality film that can be watched by kids also. Thank you sir.
நன்றி, வணக்கம். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.